கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் குறித்து எலும்பை உடைச்சிருவேன்ற ஒரு கருத்தை பேசியிருந்த மேடையில் பேசியிருந்த திமுகவினுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டு 15 நாள் இதில் சிறையில் வைத்திருக்காங்க. திமுகவினுடைய துணை பொதுச் கனிமொழி அவர்கள் கூட சந்திச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சு கொடுக்குற சூழலில் தாவேகா அதை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. இப்படி பார்க்குறீங்க சார் அந்த கைதை? விமர்சனங்களை விமர்சனங்களால் தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அரசியல் கட்சிகளை கருத்துரிமையை பறிக்கின்ற வகையில் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமைகளான பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை பறிக்கின்ற செயல்களில் தாவேகா அரசு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு வன்மையான கண்டனத்தை எனது சார்பிலும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவர் நேற்று பேசினது அது மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர அதுக்கு முந்தி பேசினது பிந்தி பேசினதெல்லாம் கவனிக்கணும். முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசினார். அதுக்கு அமைப்பு செயலாளர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கூட சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் விட்டுட்டோம், நீங்க விட்டதுதான் தப்பு. ஒருமையில பேசினார் விஜய், கடுமையான முறையில் பேசினார். ஜனநாயகத்தில் இதை அனுமதிக்கணும். மக்கள் தான் இறுதி எஜமான்கள். ஜனநாயகத்தில் தான் பார்ப்பாங்க. அதனால அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணீங்க, உடனே ஜாமீன்ல வெளியே வந்துட்டார். உச்ச நீதிமன்றம் சில விதிமுறைகளை கைது சம்பந்தமாக வகுத்திருக்கிறது. அதை காவல்துறை கடைபிடிக்கிறதே இல்லை. அந்த காட்சியில பூரா பார்க்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எங்க ஓட போறாரு, ஒளிய போறாரு. அவரை காலையில கைது செய்யறதுக்கு ADSP தலைமையில் பெரிய படையே குமிஞ்சிருக்கு. அவர் சாதாரண நடைபயிற்சி போட்டு வாக்கிங் போயிட்டு வர்றாரு. அவரை பிடிக்கிறதுக்கு ADSP வர்றாரு. ஆனா தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா வியாபாரம், மது விற்பனை அனைத்து நடக்குது. அதுல இவ்வளவு முனைப்பு காட்டல. முதலமைச்சரை அவதூறா பேசிட்டான்றதுக்காக இவ்வளவு பெரிய படையை காலையில கூட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நடைமுறையில் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய கைது நடவடிக்கை என்பது உச்ச நீதிமன்ற விதிகளுக்கு முரணா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 7 ஆண்டுகள் தண்டனை, ஒரு வழக்கு நடந்து 7 வருஷம் தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்தா அப்பேற்பட்ட வழக்குகள்ல எல்லாம் கைது செய்து ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது உடனே FIR போட்டுக்கணும். வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை காவல்துறை பின்பற்றதில்லை. ADSP பார்த்தா ரவுடி மாதிரி செயல்படுறார். அவரே அப்படி செயல்படக்கூடாது. காவல்துறையில் காக்கி யூனிஃபார்ம் போட்டால் இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு, நாளைக்கு வேற ஆட்சி வரும். அதனால அவர் பத்திரிகையாளர்களை பார்த்து நாக்க துருத்தி பேசுறாரு. வழக்கறிஞரை அனுமதிக்க முடியாது, குற்றவாளின்றார். ஒரு ஆளை கைது செய்த, ஒரு வழக்கில் கைது செய்தாலே குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். வழக்கு நடந்து அவர் தண்டிக்கப்பட்டால்தான் குற்றவாளியை தவிர, ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு விசாரணை நடத்தும் போது ஒரு அக்யூஸ்ட்னு சொல்றார். அப்ப அவர் என்ன ADSP? அக்யூஸ்ட். அவர் மேல ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் சம்பந்தமாக விசாரணைக்கு அழைத்து வந்திருக்கீங்க. அக்யூஸ்ட் நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவர் மேல PNS 351 Class 3 கடுமையான குற்ற மிரட்டல் இதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. கிரிமினல் இன்டிமிடேஷன். அது மாதிரி PNS 352 அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கில் திட்டமிட்டு அவமதித்தல். PNS 353 Class 2
சமூகங்களுக்கிடையே என்ன சமூகங்களுக்கிடையே பகையை தூண்டினாரு? எந்த சமூகத்துக்கிடையே தூண்டினாரு? இது ஒரு பொய் வழக்கு. அதனால வழக்கில் நீங்க உச்ச நீதிமன்றம் விதிக்கக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கையில தான் ஈடுபடணும். நேற்று ஈடுபட்டது தப்பு. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 14, 21 மற்றும் 22 வழங்கும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் சட்டவிரோத கைது, எஃப்ஐஆர் பதிவு மறுப்பு, காவல் சித்திரவதை, மனித உரிமை மீறல்கள், மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை உறுதி செய்யவும் நீதிமன்றங்கள் வழங்கிய 6 முக்கிய தீர்ப்புகள். என்ன? டி.கே. பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அரெஸ்ட் மெமோ, கட்டாயம் கைது செய்யப்படும் குடும்பத்தினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் தெரிவிச்சார ஏடிஎஸ்பி. உச்ச நீதிமன்றத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. ஏடிஎஸ்பி ஒரே நாள்ல வீட்டுக்கு போயிருவீங்க. சாத்தான் விவகாரத்தில் என்ன தூக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நேற்று நீங்க கைது பண்றீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, கட்டாயம் கைது செய்யப்பட்ட குடும்பத்தினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கணும், மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டும், கைது செய்த அதிகாரியின் பெயர் மற்றும் அடையாளம் தெளிவாக இருக்கணும், கைது செய்யப்பட்டவருக்கு வழக்கறிஞரை சந்திக்கும் உரிமை வழங்க வேண்டும். இருந்துச்சா? நேற்று வழக்கறிஞரை சந்திக்க முடியாது ஒரு அக்யூஸ்டுங்கன்னு சொல்றாரு ஏடிஎஸ்பி. லலித் குமார் வெஸ் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அதில் சொல்றாங்க எஃப்ஐஆர் பதிவு கட்டாயம், எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுப்பது சட்டவிரோதம். என்ன 14 மணி நேரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறது? எஃப்ஐஆர் போட்டு 14 மணி நேரம் என்ன எலும்பை எப்படி எப்படி உடைப்பீங்க, எந்தெந்த எலும்பு உடைப்பீங்க அப்படி கேட்டீங்களா? என்ன எலும்பு உடைப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. எலும்பை எப்படி சைஸா உடைப்பீங்க, அருவாளை வச்சு உடைப்பீங்களா, கம்பியை வச்சு உடைப்பீங்களான்னு கேட்டீங்களா? 14 நேரம் விசாரணையில் என்ன தேவை இருக்கு? குறிப்பிட்ட சில வழக்குகளில் மட்டுமே, அது மாதிரி 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனைக்குரிய வழக்குகளில் தேவையற்ற கைது செய்யக்கூடாது. இது 7 ஆண்டுக்கு உட்பட்டதான. கைது செய்வதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். கைது என்பது கடைசி வழிமுறையா இருக்கணும். என்ன நீங்க கைது செய்யறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு? அது மாதிரி பல்பீர் சிங் ஒரு வழக்கு, அதுல அனைத்து காவல் நிலையம் சிசிடிவி கேமரா இருக்கும்போது அது இருக்கா? லாக்அப் விசாரணை அறை, நுழைவாயில் உள்ளிட்ட அனைத்து முக்கிய பகுதிகளும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்க வேண்டும். எங்கேயா இருக்கா? இதெல்லாம் கவனிங்க ஏடிஎஸ்பி. சிசிடிவி பதிவுகள் பாதுகாக்க சேமிக்கப்பட வேண்டும். அது மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது மாதிரி பல்வேறு விதமான வழிமுறைகளை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு. எந்த வழிமுறையும் பின்பற்றாம அங்கே முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் 2 பேரும் வர்றாங்க. இப்ப அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் நான் பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க அவரை குண்டு கட்டா தூக்கி போடுறீங்க. நான் உண்மையிலே அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நடவடிக்கையை பாராட்டுறேன். ரொம்ப வேகமா செயல்படுறாரு. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் நான் தப்போ சரியோ நான் சரின்னு தான் சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய செயல்பாடு பேச்சு எல்லாம் வேகமா இருக்கு. சீமானுக்கு தாய்மாமன் சீர் போனதை என்னால் ஏத்துக்கிறோம் இல்லையே தவிர கட்சியில செயல்பாடு வேகமா இருக்கு. வரவேற்கிறேன். வேகமா பேசுறாரு. இங்க ஒருத்தர் இருக்காரு, மதுரையில் ஒருத்தர், முன்னாள் அமைச்சர் மூர்த்தி, பத்திரத்துறை அமைச்சராக இருக்கும்போது வேகமா பேசுறாரு. நான் கூட சொல்லியிருந்தேன், அவர்ல இந்த சவுக்கு சங்கருக்கே பயந்து அவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு சொந்தமான மணல் குவாரி இதுகளெல்லாம் நான் படம் எடுக்க போறேன்னு கேமராவோட இறங்கியிருக்கேன். 2 கேமராவோட மதுரில் இறங்குற காலில் கையில் விழுந்து அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனை அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் நேற்று முன்னாள் அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்லாம் பக்கத்துல தானே இருக்காரு, போக வேண்டியதானே, போய் பார்க்க வேண்டியதானே? பணிந்து பேசுகிறார். மீனாட்சி அம்மன் கோயில் இங்க இருக்கு, பெரிய கோயில். என்ன அவர் ஒரு பெரிய கோயிலை கட்டி, அவர் சொந்தமான இடத்துல ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு பிராமணர்லாம் கூட்டு புரோகிதி நடத்திக்கிட்டு திமுக அமைச்சர் எப்படி தலைமை நிலைய செயலர் நம்முடைய அமைப்பு செயலர் RS பாரதி சொல்றாரு, நாங்க எமர்ஜென்சியை பார்த்தவர்கள். ஆமா, எமர்ஜென்சியை பார்த்தா 550 பேர்கள் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த 550 பேர்ல நம்ம தளபதி MK ஸ்டாலினை தவிர யாராவது ஒருத்தவங்க ஒரு ஊராட்சியில கவுன்சிலரா வந்திருக்குமா?
யாராவது ஒருத்தங்க 550 பேர் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லி சிறை கொட்டடிகளை மடிந்தாரே முன்னாள் மேயர் சிட்டிபாபு வீட்டுல யாராவது சென்னை மாநகராட்சி உறுப்பினராக வந்திருக்குமா? மதுரை சிறைச்சாலையில செத்து மடிந்தானே சாத்தூர் பாலகிருஷ்ணன். இந்த 550 பேர்ல ஒரு ஊராட்சி பேரூராட்சி கவுன்சிலர் அரசு பதவிக்கு வந்திருக்குமா? மிசா கொட்டடியில இருந்தானே, மிசா கொட்டடியை சந்தித்த குடும்பம் எத்தனை குடும்பம்? நீங்க மூர்த்தி தான் கீர்த்தின்றீங்கன்னா அவர் மிசாவை பார்த்தாரா? மிசானா என்னன்னு தெரியாது. நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மறியல் நடந்திருக்கணும். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டையன் கைதை கண்டித்து நீங்க இப்படியால வச்சு கோயில் வச்சுக்கிட்டு கோயிலை கும்பிட்டுக்கிட்டு மதுரையில் ஆழ்வார் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தருந்தார். இந்த இன்னைக்கு இருக்க இளைஞர் எழுச்சி மன்றம் சொல்லி ஆழ்வார்புரத்துல இன்னைக்கு இருக்கு பூட்டி கிடக்கு. அப்படி படிப்பவர்களை திறந்த காலம் போய் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு திமுக அமைச்சர். போனான கோடியை கொள்ளையடிச்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அவர் அமைச்சராக இருக்கும்போதே பார்த்துருக்கேன் பல முறை. சங்கரன் கோவில் யாருக்கும் தெரியாம மனைவியை கூட்டு உட்காந்து யாக வளர்த்துக்கிட்டு இருப்பார். நாங்கள் திருமண வீடுகளுக்கு சங்கரன் கோவில் நடந்தது ஆடி தபசுக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு அங்கே திருமண விசேஷங்களுக்கு போகும்போது பார்த்தா என்னடான்னு பார்த்தா சத்தம் இல்லாம உட்காந்து இவர் திராவிடத்தை ஜென்சி இவர் எப்படி நம்புவான்? ஒரு பேட்டி கொடுக்க சொன்னா பேட்டியில முழுமையா சரண்டர் ஆகி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இது என்ன கட்சி? என்ன சவுக்கு சங்கருக்கு லஞ்சம் கொடுக்கறது, அரட்டுப்புழுக்கு அண்ணாமலைக்கு லஞ்சம் கொடுக்கறது, இப்ப தாவேகாவுக்கு லஞ்சம் கொடுக்கறது, கோயிலை கட்டி கட்சிக்காரனை பூரா காலையில கூப்பிட்டா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கே, வா வா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கே, வந்து கொடு, இதா கட்சி, இதா திராவிடா? இவர் தான் கீர்த்தியா? இங்கே மார்க்கண்டையன் பேசுகிறார். அனிதா ராதாகிருஷ்ணனை தொடர்ந்து அவங்க தாக்குறாங்க. தாவேக அரசு கைது செய்ய போறாங்க. ஏன் இதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க? இது ஒரு அவதூறு வழக்கு தானே. இன்னைக்கு கூட நம்முடைய நான் என்னைக்கு மதிக்கக்கூடிய வன்னியரசு போராளி, இன்னைக்கு அமைச்சர், அவர் மாண்புமிகு அமைச்சர், ஆனா அவர் ஒரு போராளி. அவர் கூட சொல்லியிருக்காரு எலும்பு எல்லாத்துக்கும் இருக்குன்னு இருக்காரு. நான் அவருக்கு திரும்ப என்ன சொல்றேன்னு கேட்டா, எழுச்சி தமிழர் நம்முடைய திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அடக்குமுறை இருந்தா அந்த இடத்துல அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. யாரை சொல்லியிருக்காரு? இது வன்முறையா? எங்கே உன்னை அடக்க நினைக்கிறானோ அங்கே நீ அத்துமீறு, உன்னை எங்கே அமுக்கிறானோ அங்கே நீ திமிரி எழு, எங்கே உன்னை அடிக்கிறானோ அவனை திருப்பி அடி. இது வன்முறை அல்ல, தற்காப்பு தான் நம்முடைய திருமாவுடைய கோஷம். திருப்பி அடி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அடிச்சா திருப்பி அடி, திமிரி எழு, அத்துமீறு, அடங்க மறு, உன்னை அடக்க நினைச்சா அடங்க மறு. மார்க்கண்டே அதாங்க வன்னியரசு அவர்களை பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எதிர்கட்சியெல்லாம் ஓடிட்டாங்க, சபாநாயகர் அவர்களே அடுத்த முறை பூட்டிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே தளபதி விஜய் பூட்டி அடிக்கிறதுக்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்க போறாரா? அப்படி எங்களுக்கு அடித்தால் எலும்பு எண்ண வேண்டி வரும், எலும்பு உடையும். அதாவது ஜனநாயகத்தில் வெளிநடப்பு என்பது அது ஒரு மரபு. போராட்டங்களில் ஜனநாயகத்தில் சட்டசபையில் வெளிநடப்பு என்பது அது ஒரு போராட்டங்களில் ஜனநாயக வழிமுறையில் ஒன்று. ஆனால் வெளிநடப்பே தெரியாத, ஜனநாயக மாண்பு தெரியாத முதலமைச்சர் விஜய் அடுத்த தடவை பூட்டுங்கன்றார். இப்போ என்ன நடக்க போகுது? நான் தம்பி உதயநிதிக்கு என்ன சொல்லுங்க, அடுத்த தடவை நீங்கள் சபாநாயகர்கிட்ட சொல்லுங்க, சட்டசபையை பூட்டுங்கன்னு சொல்லுங்க. அது முதலமைச்சர் பிரத்யேகமாக வரக்கூடிய வழியை பூட்டிருங்க, பேசுங்க. முதலமைச்சர் மட்டும் ஓடிடக்கூடாது. தம்பி உதயநிதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தடவை பேசுகிற பேச்சை கேட்டுட்டு முதலமைச்சர் ஓடிடக்கூடாது. சபாநாயகர்கிட்ட அந்த அனுமதியோட பூட்டிருங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? எலும்பு எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஏன்னா நாக்கில் மட்டும்தான் எலும்பு இல்லை, அதனால எதையும் பேசக்கூடாது. போர்க்குணம் கொண்ட வன்னியரசு அப்படி பேசக்கூடாது. எலும்பு எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் பேசுறாரு பூட்டுவோம் சட்டசபைன்னு சொன்னா அதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்றீங்க. நீங்க அணி சேர்ந்திருக்கலாம், அதுக்காக பூட்டுவோம் அப்படி சொல்றதை கண்டிக்க மாட்டேன்றீங்க. பூட்டி அடிப்பாரா? அப்ப எலும்பு எண்ணுவோன்னு சொன்னது என்ன தப்பு?
இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். நம்ம சொல்றோம்ல, எழுச்சி தமிழர் சொல்றாருல்ல, அடங்க மறு எப்ப சொல்றாரு? சும்மா சொல்லல. உன்னை யாராவது ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், ஆதிக்கத்தின் பேரால் உன்னை அடங்க வைத்தால் அடங்க மறு. உன்னை அடக்க நினைத்தால் அத்துமீறு. உன்னை அடித்தால் நீ திருப்பி அடி. உன்னை அடக்க நினைத்தால் திமிரி எழு. அதான் நாடு முழு எழுந்தான். அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட உரிமை கீதமாக அதை பயன்படுத்தினான். அதைத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பிரிவு மணிகண்டன் சொல்கிறார், மார்கண்டன் சொல்றார். எழுமலையில தடுப்பு சுவரை உடைக்கலையா? தடுப்பு சுவர், மனிதனுக்கு மனிதன் நடமாடக்கூடாது தடுப்பு சுவர் வச்சா, அதை உடைச்சான். மனிதனாக இருந்தாலும், அது மதில் சுவராக இருந்தாலும், தடுப்பு என்றால் அது உடைபடும். அது எலும்பு என்றாலும் சுவர் என்றாலும் உடைபடும். அதான் மார்க்கண்டையின் பேச்சு. கதவை பூட்டுங்கன்னு சபாநாயகர் சொன்னா என்ன அர்த்தம்? என்னை தடுத்தால், சுவர் தடுத்தால் என்ன, மனிதன் தடுத்தால் என்ன? எலும்பை உடைப்போம், சுவரை உடைப்போம். எலுமலையில உடைக்கலையா சுவரை? தீண்டாமை சுவரை உடைக்கலையா? நாகை திருவள்ளுவர் கோயம்புத்தூர்ல உடைக்கலையா? எங்கே நம்மை அடக்க நினைக்கிறார்களோ, அது சுவராக இருந்த என்ன, மலையா இருந்த என்ன, குன்றா இருந்த என்ன, அது ஜோசப் விஜயா இருந்த என்ன, மனிதனாக இருந்த என்ன, மதில் சுவராக இருந்த என்ன, மலையா இருந்த என்ன, எதுவா இருந்தாலும் மனிதனை தடுக்க நினைத்தால், அடக்க நினைத்தால், ஒடுக்க நினைத்தால் அது உடைபடும். அதான் போராட்ட குணமுள்ளவனுக்கான வாழ்வியல் நெறிமுறை. இது வன்னியரசுக்கு தெரியாதா? நீ ஒரு போராட்டக்காரன், நீ ஒரு மாண்புமிகு வன்னியரசு தான் இன்னைக்கு மாண்புமிகு வன்னியரசு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் போர் குணத்திலிருந்து குறைகிறது. நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் அனிதா, 2 பேரும் 250 பேரை கைது போயிருக்காங்க. அப்ப திமுக அடிமட்ட தொண்டை என்ன ஆனா? நாங்களாம் திமுக இருக்கும்போது சிறைக்கு செல்லுன்னு தனி சூட்கேஸ் இருக்கும். இன்னைக்கு சொல்லியிருக்காரு நம்முடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக காரன் மிஸ்ஸாவை கண்டே அஞ்ச மாட்டேன். அந்த திமுக காரன் போயிட்டேன். இப்ப மூர்த்தி மாதிரியாலும் திமுக முதல்ல திமுகவே இல்லை. மாவட்ட செயலாளர் தளபதி இருக்காது, எங்க இருக்காருன்னு தெரியல. பல ஊர்களில் காணா. அடிமட்ட தொண்டை உயிரோட்டமா இருக்கா. அந்த உயிரோட்டமான தொண்டனை தூக்கி பிடிப்பதற்கு குறுநில மன்னர்கள் 35 ஆண்டுகளாக திமுகவை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இன்னைக்கு மார்கண்டன் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் விழாத்துக்குள்ளமே திரண்டிருக்க வேணாமா? தூத்துக்குடியே ஸ்தம்பித்திருக்க வேணாமா? தென் தமிழகமே ஸ்தம்பித்திருக்க வேணாமா? அப்படி ஒரு போர்க்குணமுள்ள திமுக தொண்டர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். ஏன்னா குறுநில மன்னர்கள் இங்கே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் திமுகவை. அதை உணரணும். நீங்க அதை உணராம எமர்ஜென்சியை பார்த்த, இந்திய இருப்பை பார்த்த, அப்படி பார்த்ததெல்லாம் காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த பார்த்த திமுக தொண்டையுடைய ஜென்சி இன்னைக்கு விஜய் பக்கம் நிக்கிறான்றத நீங்க உணருங்க. எங்க அப்பா ஜெயிலுக்கு போனார் இந்திய இருப்புல, எங்க தாத்தா ஜெயிலுக்கு போனாரு, எங்க அப்பா எமர்ஜென்சில போனாரு. எங்க குடும்பத்துக்கு திமுக என்ன செஞ்சிச்சு? அதனால நான் தாவேக்காளருக்கேன்னு சொல்றான். ஜெகத்ரட்சன் குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தா மகன் தாவேக்காளர் இருக்கான். ஆனா ஒண்ணுமே இல்லை. உழைத்த தியாகிகள் குடும்பத்தை பார்க்கவே இல்லை திமுக. அதை உணரணும். அதனால மார்க்கண்டேயன் கைது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது மக்களை மிரட்டி பார்ப்பது. இது ஜனநாயக மாண்பு அல்ல. நீங்க பிரச்சனையை எதிர்கொள்ளணும். விஜய் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகணும். விவாதங்களை எதிர்கொள்ள தயாராகணும். நீங்க சட்டமன்றத்தில் இப்படி சொன்னீங்கல்ல, ஏன் முட்டாள் முதலமைச்சர் ஆதரவு நான் பேசினார்ல, ஸ்டாலின் பொறுத்துக்கிட்டார்ல. அதனால இப்ப இதே சட்டப்பேரவையில் உதயநிதி பேச ஆரம்பிக்கணும். வெளியிட பண்ணக்கூடாது. அவர்தான் நான் பேசினா ஓடுறீங்கன்றல, ஓட வேணாம். சபாநாயகர் சொல்லி கதவை பூட்ட சொல்லுங்க. அடுத்த முறை விஜய் மட்டும் ஓடாம இருந்தா சரி. திமுக பழைய திமுக ஆரம்பிக்கணும். சட்டப்பேரவையின் கதாநாயகராக சுப்பு, ரஹ்மான் கான், துரைமுருகன் திகழ்ந்தார்கள். என்ன பேச போறாங்கன்னு நடுங்கி போவாங்க. அது மாதிரி திமுக பேசுனா விஜய் ஓடாம இருக்கணும். ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னார்ல, இப்ப அவர் ஓடு சட்டமன்றத்தை விட்டு திமுக எந்திரிச்சாலே, உதவி எந்திரிச்சாலே ஓடு 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 ஓடாம இருக்கணும். அதுக்கு சபாநாயகர் உத்தரவாதம் கொடுக்கணும்.
அதனால நீங்க தொடர்ந்து இந்த வலைதளத்துல பதிவிடுறவங்கள, வலைதளத்துல ஜனநாயக ரீதியா கருத்துக்களை சொல்றவங்கள உங்க மடியில கனமுலாட்டி விஜய் ஏன் பயப்படணும்? அதில் மார்க்கெண்டின் கைதை திமுக வலுவாக போராட்டத்தில் எடுத்திருக்கணும், ஸ்தம்பிச்சிருக்கணும். தென் தமிழகம் இன்னும் வீரியம் கூட வேண்டும். ஜனநாயக மாண்பை விஜய் மதிக்க வேண்டும். சார் நன்றி.